கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் பார்க்க போகிற பாடத்தினை தலைப்பு, உன் கையில் இருக்கிறது என்ன? இது யார பார்த்து கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குங்களா? மோசே பார்த்து. இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற நம்மளை பார்த்து தேவன் உங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போதைக்கு கையில பைபிள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவோம். இப்போ மோசே கிட்ட அந்த கேட்ட கேள்வியில இருந்து நமக்கான பாடங்களை நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் ஒரு சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீப்ரிண்ட் எழுதியிருக்கிறாங்க. அதுல இருக்கிற காரியங்களை நம்ம சுருக்கமா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கேள்வியை எப்போ மோசே கிட்ட தேவன் கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரே பர்வதம் வரும்போது மோசேவை என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது அந்த எரிகிற முட்செடியில தேவன் சந்திக்கிறாரு. அப்ப கேட்கிற கேள்விதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கும்போது மோசே என்ன பதில் சொன்னார்? ஏன்னா அப்போதைக்கு அவர் கையில் என்னதான் இருந்துச்சு? அந்த கோல், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த கோல் தான். இது என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்துச்சு, அதை சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஆதார வசனத்துல இருந்து நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி நடந்த சம்பவங்களை யோசிக்கலாம். இப்போ மோசேவை தேவன் அங்க அழைக்கிறார் இல்லையா? இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில இருந்து விடுதலையாக்கி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். இப்ப அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு மோசே தகுதியானவரா இல்லைங்களா? தகுதியானவரா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சரியான ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே அடிமையா இருக்கிறாங்க. இவர் மட்டும் பார்வோனுடைய அரண்மனையில ஒரு இளவரசன் மாதிரி என்ன பண்றாரு? அப்பனா நல்லா சகல சாஸ்திரங்களையும் கற்றது தேர்ந்த வல்லவனா என்ன பண்றாரு? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறாரு. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியான அனுபவம் அவருக்கு வந்திருக்கும். ஏன்னா பார்வோன் வீட்டுல இருக்கும் போதே அங்க பார்வோன் என்ன பண்றாரு, ஜனங்களை எப்படி வழிநடத்தணும் அப்படிப்பட்ட அனுபவங்கள். ஆராய்ச்சியாளர்கள், ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோசே வந்து எகிப்தில இருந்த படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு படைக்கு தலைவரா கூட இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை தேவன் அந்த மாபெரும் ஊழியத்துக்கு அழைச்சது சரியா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஏத்த சரியான நபர் மோசே அப்படின்றது தேவனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இப்ப அப்படியே பார்க்கும்போது மோசேவுடைய அந்த லைஃப் பார்க்கும்போது நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா என்ன பண்ணாரு? 40 வருஷம் அரண்மனையில் வளர்ந்தார். இப்படி வளர்ந்துட்டு அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்கள் படிக்கலாம் சிஸ்டர். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை தெரிந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் வரங்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இது எப்போ என்னன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பார்வோனுடைய அரண்மனையில வளரும் போதே அவருடைய சிந்தனைகள், நோக்கங்கள் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வோனுடைய குமாரத்தினோட மகன் அப்படின்னு சொல்றது கூட இவர் என்ன பண்ணல, விரும்பல. அனித்தியமான பாவ சந்தோஷம். எது? பாவம் பண்ணி வாழ்ற வாழ்க்கை இல்ல, அங்க எகிப்துல அரண்மனையில வாழ்ற நியாயமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு விருப்பப்படல. அடுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க என்ன பண்ணாருங்களாம்? விருப்பப்பட்டுட்டாருங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இனி வரும் பலன்கள் மேல நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய நிந்தையே அதிக பாக்கியமான பண்றாரு. இப்படி என்ன பண்ணிட்டாரு? அரண்மனையில் இருக்கும் போதே இப்படிப்பட்ட இருதயம் அவருக்கு என்ன பண்ணிடுச்சு? உருவாயிடுச்சு. இப்படி உருவாயிட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடனே இந்த அடிமையா இருக்கிற ஜனங்களை எப்படியாவது பண்ணி என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபடும் போது திடீர்னு பாக்குறாரு,
ஒரு எகிப்தியன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேய சகோதரனை ஒருத்தர, அதாவது இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தர அநியாயமா அடிச்சிட்டு இருக்கிறாரு. இத பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா, கோவப்பட்டு அந்த எகிப்தியன் என்ன பண்ணிட்டாரு, வெட்டி, அதுவும் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகுன்றதுனால பள்ளம் தோண்டி என்ன பண்ணிட்டாரு, அப்பனா ஒரு ஆள அடிச்சு, சாகடிச்சு பள்ளம் தோண்டி புதைக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன இருந்திருக்கு? பலம் இருந்திருக்கு. வைராக்கியம் இருந்திருக்கு. சோ, இந்த நிலைமையில தேவன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இந்த அளவுக்கு பலம் இருக்குது. ஆ இந்த நல்ல விஷயத்த செய்யறதுக்கான மைண்டும் உங்களுக்கு என்ன பண்ணுது? இருக்குது. அதனால நீ இப்போ என்ன பண்ணு ஊழியத்துக்கு, போயிட்டு பார்வோன்கிட்ட பேசி ஜனங்கள விடுதலையாக்க சொல்லுன்னு சொன்னாருங்களா அந்த டைம்ல? அந்த டைம்ல என்ன பண்ணல? சொல்லல. மாறாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 எபிரேய சகோதரர்கள். யாரு? ஆ யாக்கோபுடைய சந்ததியார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. அத போயிட்டு இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது பண்ணி அவங்களுடைய பிரச்சனைய சரி பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது, அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு என்ன பண்ணுச்சு நியூஸு தெரிஞ்சிருச்சு. அந்த எகிப்தியனை எப்படி கொன்னையோ, அதே மாரி எங்கள கொல்றான்னு பார்க்கிறியா? என்ன ஒரு விஷயத்த அடுத்து அவர் கேட்கிறாருன்னா, அதோட விடல. எங்கள் மேல அதிகாரியா இருக்கிறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு உன்ன யார்ப்பா கூப்பிட்டது? இப்ப என்ன நோக்கத்துக்காக அவரு போறாரு அங்க? சமாதானம் பண்ணிட்டு, நம்மலாம் சகோதரர்கள் ஏன்பா சண்டை போடுறீங்க? நல்ல நோக்கத்துல என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நீ யாருப்பா எங்கள கேட்கறதுக்கு? சோ அப்டின்ன உடனே, அந்த எகிப்தியன கொன்னு போட்ட மாரி எங்களையும் கொல்ல பார்க்கிறியா? அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம செஞ்ச விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அடுத்தது? ஊர விட்டே காலி பண்றாரு. சோ இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை. பார்வோனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நம்மள என்ன பண்ருவாரு? கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு, எங்க எகிப்த விட்டு என்ன பண்றாரு? வெளியேறாரு. சோ அப்பன்னா மீதியான் தேசத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, போய் தஞ்சம் புகுறாரு. இப்போ இந்த ஒரு விஷயம், இப்போ மோசேக்கு இந்த ஒரு அனுபவம் தேவைங்களா? இல்ல. நல்ல காரியம் செய்யறதுக்காக தான் போறாரு. ஆனா, ஒரு பிரச்சனையில என்ன பண்ணிட்டாரு? மாட்டிக்கிட்டாரு. இதனால துரத்தப்படுறாரு. இப்ப துரத்தப்பட்டதுனால, இவரு என்ன பண்றாரு அப்படி பார்க்க ஒரு 40 வருஷம் போயிட்டு வனாந்தரத்துல என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிறாரு. அப்ப இந்த ஒரு காரியத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவரு உருவாக்குறாரு. என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைம் அப்படின்றது சரியான ஒரு நேரமா? இல்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்கள விடுதலையாக்குறதுக்கு சரியான ஒரு டைமா? இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய மனதளவுல ரெடி ஆயிட்டாங்களா? எகிப்த விட்டு கிளம்புறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்விலாம் வைக்கும்போது, அது கரெக்ட்டான டைமு இல்ல. நல்ல விஷயமே செஞ்சாலும் என்ன பண்ணணும்? நமக்கு தோணுதுன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய வழிநடத்தல் தேவ சித்தமா அப்படின்னு உறுதி பண்ணாம, எந்த விஷயத்திலயும் என்ன பண்ணக்கூடாது? இறங்கக்கூடாது. சோ அப்படியா பார்க்கும்போது, தேவன் சரியான நேரத்துல, சரியான விஷயத்த சொல்றதுக்கு என்ன பண்ணுவாரு? அழைப்பாரு, செய்ய சொல்வாரு. அந்த டைம்ல செஞ்சோம் அப்படின்னா, அது சரியா என்ன பண்ணும்? சோ அப்படியே பார்க்கும்போது, இப்ப மோசேவுடைய அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? அப்படின்றத கொஞ்சம் வேகமா படிங்க சிஸ்டர். ஆ, பாடம் எழுதி ஆ, நம்மை ஏதாவது ஒரு உயிர்த்துக்கு அனுப்புவாரானால் ஆ, நாம் உலகத்தை வென்றுவிடலாம் என்கிற எண்ணம் உடையவர்களாய் இராமல் ம், நம்முடைய குறைவை கண்டவர்களாகவும் ம், மேலும் அவ்வேலைக்கு நாம் முற்றிலும் போதுமானவர்கள் அல்ல என்கிற முறையான எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ம், தேவனுடைய உதவு கிருபையின்றி நம்மால் எதையும் நிறைவேற்ற முடியாது என உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆ, அவரே நம்மை அனுப்பினார் என்பதில் உறுதியாக நாம் இருப்பதோடு ம், நாம் ஊழியமானது நம்முடைய சொந்த முட்டாள்தனமான எண்ணத்தினால் ஆனது அல்ல என்பதிலும் உறுதியாய் இருக்க வேண்டும். ம். இந்த முழு ஏற்பாட்டிற்கும் கர்த்தரே பின்னிருந்து இயக்குகிறார் எனவும் உறுதியாய் இருக்க வேண்டும். சோ இப்போ மோசேக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஊழியத்துக்காக தேவன் நம்மள அழைக்கிறார் அப்படின்னா, அந்த ஊழியர் செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகளையும், அதுக்கான பலனையும் தேவன் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது,
நடத்தி அதை செய்ய வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணா இருக்கணும். அதே வகையில நம்மளால முடியும் அப்படின்ற அந்த சுய நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சோ அப்பனா தேவன் அனுப்புறார் அப்படின்னா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோ இப்ப மோசே அவசரப்பட்டாரா அப்படின்ற கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? இல்ல, நல்ல விஷயம். இப்ப மோசே அவசரப்பட்டதுனால இந்த காரியம் நடந்துச்சுங்களா? இல்ல தேவனே அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காக பண்ண வச்சாரா? அப்படிங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும், மோசே அவசரப்பட்டாரு. தேவனுடைய சரியான நேரம் என்னன்றதை அவர் என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை. நல்ல விஷயம் செய்யணுன்ற நோக்கம் அவர் போய் என்ன பண்ணாருன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ அப்படியே பார்க்கும்போது இது அவருக்கு வேணும் அந்த அனுபவம்ன்றத தேவன் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறாரு. சோ மோசே அவசரப்பட்டாலும் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு அனுபவம் அவருக்கு தேவைன்றதான் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறாரு. 40 வருஷம் போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கிறாரு. சோ அப்படி மேய்க்கிறது மூலமா என்ன ஒரு விஷயம் அவருக்கு உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது சாந்த குணம் அப்படின்றது என்ன பண்ணுது, உருவாகுது. எதன் மூலமாக? அனுபவங்கள் மூலமாக மோசேக்கு சாந்த குணம் உருவாகுது. அப்ப அந்த மீதியான் தேசத்துல 40 வருஷம் அவர் ஏன் போய் அங்க இருக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஆடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகளை விட பல மடங்கு வணங்கா கருத்துள்ள இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப இவங்களை வழி நடத்தணும் அப்படின்னா சாதாரணமான ஒரு கேரக்டர் இருந்தா என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்பனா பொறுமை வேணும், சாந்த குணம் வேணும். இப்படிப்பட்ட அந்த அனுபவம் வேணுன்றதுக்காகவே தேவன் என்ன பண்றாருன்னா அந்த 40 வருஷத்துல சாந்த குணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்றது அவருக்கு உருவாகுது. சோ அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எகிப்தினுடைய அந்த பார்வோன் மறிக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சந்நிதியில முறையிடுறாங்க. சரியான ஒரு டைம் வருது. 40 வருஷம் அரண்மனையில இருந்து வெளியே ஓடி 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் இருக்காரு இல்லையா, அந்த டைம்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநலம் என்ன பண்ணுது, தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்ப என்ன பண்றாங்க, தேவனை முறையிடுறாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கு செஞ்ச வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு, நினைவு கூர்ந்து இதுதான் சரியான ஒரு நேரம், மோசேயை கூப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க விடுதலையாக்க என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா தேவன் செய்யறாரு. சோ அப்பதான் என்ன பண்றாருன்னா இந்த ஆடுகள் பின்னாடி வந்துட்டு இருக்கிற மோசேவை பார்த்து எரிகிற முடிச்சைகள்ல இருந்து தேவனுடைய தூதன் என்ன பண்றாரு, காட்சி அளித்து இந்த மாதிரி போய் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை என்ன பண்ணா விடுதலையாக்கணும் அப்படின்னு விஷயத்த கூப்பிடும்போது இப்ப மோசே என்ன சொன்னா தெரியுங்களா, திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறன்னாரு. ஆனா 40 வருஷம் முடிஞ்ச அரண்மனையில இருந்து அந்த ஒரு எகிப்து ஒரு நபரையே என்ன பண்றாருன்னா கொல்றாரு இல்லையா, அப்போ இந்த மனநிலம் இருந்துச்சா? அப்போ என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட பலம் இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன இல்ல, அந்த சுய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம், தன் நம்பிக்கை அப்படின்றது போகுது, செல்ஃப் கான்பிடன்ட். இப்ப தேவனை நம்பி இருந்தாதான் எதனாலும் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை என்ன பண்ணுது, உருவாகுது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசே மூலமா வழிநடத்துறதுக்கான ஸ்டெப் என்ன பண்றாரு, இப்ப நீ ஒத்துக்கிட்ட இல்லையா, மந்தனாவும் திக்கு வாயின்றதை ஒத்துக்கிட்ட, அதனால உனக்கு வாயான ஆரோனை கொடுக்குறேன், நீ போய் என்ன பண்ணு, ஜனங்களை விடுதலையாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா செய்யறாரு. அப்ப நமக்கான பாடம் என்ன அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுயபலம் அப்படின்றது கண்டிப்பா இது தேவன் எதிர்பார்க்கிற சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்ன பண்ணாது, அனுமதிக்காது. சோ அப்போ நம்ம வந்து செல்ஃப் கான்பிடன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. மாறாக நமக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட் கான்பிடன்ட், தேவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே தேவன் விரும்புற மாதிரி என்ன பண்ணும், நம்மளை வழிநடத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அழைக்கிறாரு, ஜனங்களை விடுதலையாக்க சொல்லி கேட்கிறாரு.
அப்போ அந்த டைம்ல தான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, மோசேவை அழைக்கும் போது தான், உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. 40 வருஷம் அரண்மனையில கற்றுக்கொண்ட அந்த ஒரு அறிவும், திறமையும் அதெல்லாம் இல்ல தேவனே. என்கிட்ட இருக்கிற பலம் அதெல்லாம் இல்ல. மாறாக இப்ப கையில என்னதான் இருக்குது? ஒரு கோல் மட்டும் தான் ஆண்டவரே இருக்கு அப்படின்றத என்ன பண்றாருன்னா, ஓப்பனா ஒத்துக்கிறாரு. சோ இந்த கோலோட போயிட்டு தான் அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அரண்மனையில அற்புதங்கள் என்ன பண்றாரு? செய்றாரு. சோ அப்ப கையில இருக்கிறது தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, மோசேயோட கையில வெறும் கோல் தான். அத வச்சு பெருசா ஏதாவது சாதிக்க முடியுமா? அத வச்சு என்ன பண்ணணும்னா பெருசாலாம் சாதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய வல்லமை அவர் கூட இருந்ததுனால, தேவன் இருந்ததுனால, அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத கோல வச்சு தான் என்ன பண்றாரு அற்புதங்கள. ஒவ்வொன்னத்தையும் செய்றார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியே பார்க்கும்போது, இப்போ இந்த ஒரு நம்முடைய பாடத்துல நமக்கான லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய ஊழியம் செய்ய ரெடி ஆயிடுச்சாச்சு. அது யார கொண்டு தான் செய்ய போறாரு? நம்மள கொண்டு தான் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. அப்ப நம்மள கொண்டு தான் செய்ய போறாரு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள வச்சு தான் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. அப்ப மோசேயும் அந்த பெரிய ஊழியத்துக்கே என்ன வச்சு அந்த ஊழியத்த அவர செய்ய வச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கையில இருக்கிற கோலு. இப்ப நம்மள ஒரு கனமான ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு இல்லையா? தேவன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற எத வச்சு தான் செய்வாரு? நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தான் என்ன பண்ண போறாரு? செய்ய போறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் சார் இந்த கட்டிங்க. நம் கருத்தில் உள்ளவைகளை தேவன் பயன்படுத்துதல். ஆ. தேவ ஊழியம் செய்ய நாம் விரும்பினால், ம். ஒரு தாளந்தோ அல்லது மற்றொரு தாளந்தோ என்ன உள்ளது என நம்முடைய கடமையில் உள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு விரும்பிட்டோம் அப்படின்னா, எதை கொண்டு தான் செய்ய போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எதை கொண்டு தான் நம்மள பயன்படுத்த போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கையில என்ன இருக்கோ, அத வச்சு தான் என்ன பண்ண போறாரு? பயன்படுத்த போறாரு. அப்பன்னா நம்ம கையில என்ன இருக்கும்? தாளந்து. தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் 5 ஒருத்தங்களுக்கு குடுத்திருக்காரு. 2 ஒருத்தங்களுக்கு குடுத்திருக்காரு. 1 அப்ப எதுவுமே இல்லாம யாராவது இருக்காங்களா? ஒருவேளை இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்லன்னு சொன்னோம்னா, வாய்ப்பு இருக்கா? அப்பன்னா ஊழியக்காரங்கள அழைச்சிட்டாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு தாளந்தாவது என்ன பண்ணணும்? இருக்கும். அந்த ஒரு தாளந்த வச்சு தான் அவருடைய வல்லமை நமக்குள்ள என்ன பண்ண போறாரு? செயல்படுத்த போறாரு. அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போகுது? நிறைவேற போகுது. அப்பன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கையில இருக்கிற அந்த எளிமையான 1 தாலந்தோ, 2 தாலந்தோ, இத வச்சு தான் நம்மள என்ன பண்ண போறாரு தேவன்? நம்மள பயன்படுத்த போறாரு. அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? மோசே கிட்ட கேட்ட உடனே கையில கோலந்து சொல்லிட்டாரு. இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம கையில தாளந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன தாளந்து அப்படின்னு தெரியுமா? இது யார் தான் தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஓப்பனா, தேவனே இந்த விஷயம் தான் என்கிட்ட இருக்குது. அது சின்னதோ, பெருசோ அப்படின்றத முதல்ல தெரிந்து கொண்டால் தான் என்ன பண்ண முடியும்? அத தேவன் பயன்படுத்த முடியும். நாம பயன்படுத்த முடியும். சோ அப்படியா பார்க்கும்போது, நாம தேவனுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு தாலந்து அத வச்சு தான் என்ன பண்ண போறாரு? நம்மள பயன்படுத்த போறாரு. அத நாம கவனிக்கணும். ஒருவேள கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா, நம்மளால தேவன் நம்மள என்ன கொண்டு செய்ய சித்தமா இருக்கோ, அத என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஒருவேள நம்மள சுத்தி இருக்கிறவங்க மத்தவங்க கூட அந்த தாளந்த கண்டுக்காம விட்டுடலாம். ஆனா தேவனுக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு. நாமளும் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, பயன்படுத்தணும். சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப எளிமையா கூட இருக்கலாம். சிம்பிளான டேலண்டா கூட இருக்கலாம். அது பெரிய விஷயமே கிடையாது தேவனுக்கு. அது வெறும் கோல் அப்படின்ற நிலைமையில கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனா அத வச்சு மகிமையான பெரிய காரியங்கள செய்ய தேவனால என்ன பண்ணும்? முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஞ்சமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? தாளந்து அப்படின்றது ஏதோ 1, 2 இல்ல 5 இருந்ததுன்னா, ஓகே.
2 இருந்தா ஓகே. 1 இருந்தாலும் அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அத கொண்டு தான் என்ன பண்ண போறாரு? பயன்படுத்த போறாரு. அந்த 1ல யாரு உண்மையா இருக்கிறாங்களோ, அவங்கள தான் என்ன பண்ண போறாரு? அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமா என்ன பண்ண போறாரு? வைக்க போறாரு. யார் ஒருத்தவங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்களோ, அவங்க தான் அநேகத்தின் மீது இல்ல அநேக ஆவிக்குரிய தாளந்துகள ஆசீர்வாதமா குடுத்தாலும், அதுலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையா இருப்பாங்க. அப்பனா நம்மகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கணும். அந்த கொஞ்சத்த தேவனுக்காக என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநலம்லாம் இருக்கு அப்படின்னு சகோதரர் சொல்றாருன்னா, எனக்கு மட்டும் இங்கிலீஷ் நாலேட்ஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா ரீப்ரிண்ட், வால்யூம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? படிச்சு எப்படியெல்லாம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் தெரியுமா? அப்படின்னு யோசிப்பாங்களாம். ஆனா எத மறந்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தாய்மொழியில, நம்ம லாங்குவேஜ்ல தேவன் சத்தியங்கள மொழிபெயர்த்து குடுத்திருப்பாரு. அத பத்தி பெருசா என்ன பண்ண மாட்டாங்க. சோ அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு பெரிய அளவுல எனக்கு தாளந்து இருந்தா தான், நான் என்ன பண்ண முடியும்? பெருசா தேவனுக்காக செய்யணும். அப்பன்னா இங்கிலீஷ் நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம படிச்சு, அதுக்கப்புறம் தேவனுக்காக பயன்படணும் அப்படின்னா, சுவிசேஷகமா என்ன பண்றோம்? முடிஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் தான் நல்லா படிக்க தெரியுமா? என்ன பண்ணலாம்? நம்ம மொழியிலேயே நல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியாச்சு? வந்தாச்சு. அதன் மூலமா இப்போ தமிழ்ல மொழிபெயர்த்த அநேக புத்தகங்கள் இருக்கு. அதாவது இந்த ட்ரூத்த பொறுத்த அளவுக்கு, இங்கிலீஷ்ல ஒரிஜினலா இருக்கக்கூடிய விஷயங்கள் அநேகம் வந்திருந்தாலும், அது எல்லாமே அதிகபட்சமான சத்தியங்கள மொழிபெயர்த்த 2வது மொழி அப்படின்னா, தமிழ். கரெக்ட்டுங்களா? சோ மேக்ஸிமம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ்ல இருக்கிற விஷயத்த படிச்சாலே, அதுக்காக பிரயாசம் எடுத்தாலே, நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கலாம். மத்தவங்களுக்கும் என்ன பண்ணலாம்? ஆசீர்வாதம். ஒரு சிலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியம் பேசுறது. நான் சத்தியம் பேசினேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது என்ன பண்ணணும்? கேட்கணுங்க. இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராவது என்ன பண்ணணும்? இருந்தா தான் பேசுவேங்க. இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் 2 பேர் தனித்தனியா வீட்ல போய் சத்தியம் எடுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, தேவன் 100 பேர குடுத்துலாம் நீ என்ன பண்ணுப்பா சத்தியம் பேசுப்பான்லாம் என்ன பண்ண மாட்டாரு? பயன்படுத்த மாட்டாரு. அடுத்து ஒரு சிலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு மட்டும் ஒரு 1,00,00,000 இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஊழியத்துக்காக என்ன பண்ணுவேன்? ஒரு ரூ. 10,00,000 குடுத்து செலவு பண்ணுவேன் பிரதர். அப்பன்னா தேவன் நம்மகிட்ட இல்லாதத எதையும் என்ன பண்ண போறதில்ல. கணக்கு கேட்க போறதெல்லாம் இல்ல. ரூ. 10,000 இருக்குதா? அது நம்முடைய குடும்பத்து தேவைய சுருக்கிக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தேவனுடைய சித்தத்துக்காக, ஊழியத்துக்காக பயன்படுத்த முடியும். இததான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. மாறாக எனக்கு இவ்வளோ இருந்தா என்ன பண்ணுவேன்? இவ்வளோ செய்வேன். அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையிலாம் தேவன் என்ன பண்ணல. அப்பன்னா நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்ண போறதில்ல. கணக்கு கேட்க போறதும் இல்ல. இல்லாத விஷயத்த வச்சு நம்மளால செய்ய வைக்க போறதும் இல்ல. நம்ம கையில என்ன இருக்கோ அத வச்சு தான் என்ன பண்ண போறாரு? தேவன் செய்ய போறார் அப்படின்னா, அந்த சின்ன விஷயத்த தேவனுடைய கரத்துல ஒப்பு குடுத்துட்டு, எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா என்ன பண்ண போறோம்? கொஞ்சத்துல இருக்க போறோம் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வாழ்க்கைக்கான சோதனை அப்படின்றத பார்க்கிறோம். சோ இந்த அளவுக்கு யார் ஒருத்தவங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணுவான்? அதாவது கொஞ்சம் தான் பிரதர் படிக்க வரும். அத வச்சு நான் சத்தியத்த படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவாரு? இன்னும் அவருடைய ஆவிய குடுத்து, இன்னும் அதிகமா படிக்கிறதுக்கான எல்லா விதமான தேவைகளையும் என்ன பண்ணுவார்னா, தேவன் சந்திப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஒரு வேள இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளத என்ன பண்ணப்படும்? ஏற்கனவே ஒரு தாளந்து இருக்குது. அதையே பயன்படுத்த என்ன பண்ணல? விருப்பம் காமிக்கல அப்படின்னா, அந்த ஒரு தாளந்து என்ன பண்ணப்படும்? நாளடைவுல என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது மறைஞ்சு போயிடும். நம்ம ஊமையா படிச்சிருக்கிறோம். 5 தாளந்து வாங்குனாரு. 5 என்ன பண்ண சம்பாதிச்சுட்டாரு. 10 சப்மிட் பண்ணிட்டாரு. 2 வாங்குனவரு 2க்கு பதிலா 4 என்ன பண்ணிட்டாரு? குடுத்துட்டாரு. ஒரு தாளந்து வாங்குனவர் என்ன பண்ணாரு? எதுக்கு நமக்கு வம்பு? இத பெருக்கணும் அப்படின்னா நெறைய பிரயாசப்படணும். இல்ல நம்ம ஏதாவது பிரயாசப்படும்போது இந்த ஒரு தாளந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா,
எஜமான் வேற ரொம்ப கடுமையானவரா இருக்கிறாரு. என்ன பண்ணலாம்? புதைச்சு வச்சு அவர் வந்து கேட்கும்போது என்ன பண்ணலாம் அப்படியே. சோ இப்போ அங்க வந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, 5 வாங்குனவருக்கும் 2 வாங்குனவருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். 1 வாங்குனவரு அத பயன்படுத்தல, அத உபயோகப்படுத்தல, தேவனுக்காக பயன்படல. அதனால அவருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆசீர்வாதத்துக்கு பதிலா அவருக்கு சாபமும், தண்டனையும் என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுது. அப்பன்னா தேவன் எந்த ஒரு விஷயத்த நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, உங்க கையில என்ன இருக்கு? அத முதல்ல உணர்ந்து கொண்டு என்கிட்ட ஒப்புக் கொடுங்க. அத நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்றேன். அதுக்கு உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டுல 1, புதிய ஏற்பாட்டுல 1 பார்த்து இந்த பாடத்த நம்ம என்ன பண்ணலாம்? முடிக்கலாம். சோ பழைய ஏற்பாட்டுல சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலிசா. சோ இந்த எலிசா வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த விதவை ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வீட்ல என்னம்மா சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க வீட்ல வேற எதுவுமே இல்ல. ஒரே ஒரு குடத்துல எண்ணெய் மட்டும் என்ன பண்ணுது? இருக்குது. அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாங்க. அப்போ வேற எதுவுமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்கன்னா, ஒத்துக்கிட்டாங்க. இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு குடம் எண்ணெய். இப்போ எலிசா என்ன சொல்றாருன்னா, "முதல்ல நீ என்ன பண்ணு? அத கொண்டு வாம்மா. அத வச்சு என்ன பண்ண போற?" அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய புருஷன் வேற தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்ததுனால கொல்லப்பட்டார். கடன் அடைக்கவும் வழி இல்ல. வாழ்க்கைய அடுத்து ரன் பண்றதுக்கும் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. இப்ப அந்த ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. அத கொண்டு வர சொல்றாரு. அத கொண்டு வந்து குடுக்குறாங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரியுங்களா சம்பவத்துல? ஆ அப்பன்னா அந்த எண்ணெய என்ன பண்ணா பாத்திரத்துல வாரு. அத ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு பாத்திரமா ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது பாத்திரம் அடுத்து இருக்குதாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அப்படின்ன உடனே டப்புன்னு என்ன ஆயிடும் எண்ணெய் ஸ்டாப் ஆயிடும். அப்பன்னா இந்த ஒரு சம்பவம் என்ன நமக்கு கத்துக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன இருக்குதோ அத கொடுக்கும்போது, தேவன் அத என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து பெருக பண்றார். சோ அடுத்து இதே மாரி புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சப்ஜெக்ட் கேட்கிறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. இப்ப அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கு இல்லீங்களா? அந்த சம்பவம் தான். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, "ஏதாவது இருக்குதா? ஜனங்க சாப்பிடுறதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே எதுவுமே இல்ல. ஒருவேள காசு குடுத்து வாங்குனாலும் என்ன பண்ண முடியாது. இவ்ளோ ஜனங்களுக்கு வாங்க முடியாது. இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான் ஆண்டவரே. அவன் கையில அவன் சாப்பிடுறதுக்கு 5 அப்பம், 2 மீன் தான் ஆண்டவரே இருக்கு. அத கொண்டு வாங்க அப்படின்றத கேட்கிறாரு. அத கொண்டு வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கையில கொடுக்கும்போது, இப்ப அந்த 5 அப்பம் 2 மீன் தான் என்னவா ஆகுது? அப்பன்னா இருந்தது கொஞ்சம் தான். ஆனா தேவன் ஆசீர்வதிக்கும்போது என்ன ஆகுது? பெருகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ணுதுன்னா போகுது. இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சமா இருந்தாலும் தேவனே இதுதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன்கிட்ட சொல்லி, இத வச்சு நாங்க ஏதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? அத ஆசீர்வதித்து இன்னும் அவருக்காக செய்யறதுக்கான வாய்ப்புகள தேவன் என்ன பண்ணுவாருன்னா, உருவாக்குவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அப்ப இருக்கிறத கண்டுபிடிக்காம ஒரு வேள அந்த தாளந்த புதைச்சு வச்சோம் அப்படின்னா, இந்த 3வதா ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது, எஜமானுகிட்ட திட்டு வாங்குறார். என்ன திட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, "பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே! நான் எப்படிப்பட்டவர்ன்றது உனக்கு தெரியும்ல. நீ இத காசுக்காரர்கிட்ட குடுத்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்ப? வட்டியோட என்ன பண்ணியிருப்ப அத? வாங்கியிருப்ப. ஆனா என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, உன்னோட சோம்பேறித்தனத்தால என்ன பண்ணிட்ட? பிரயாசப்படுறதுக்கு மனசு இல்லாதனால என்ன பண்ணிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, புதைச்சு வச்சுட்ட. அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்ல. மத்தவங்களுக்கு எந்த நன்மையும் என்ன பண்ணல. இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிட்டு, அப்ப பிரயோஜனமற்ற ஊழியக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தாளந்துகள கண்டுபிடிக்காதவங்க, கண்டுபிடிச்சு பயன்படுத்தாதவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்ப பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்ன பண்ணணும்னா, புறம்பான இருள்ல என்ன பண்ணுங்க? அப்படின்னா நரகத்துல போட்டு என்ன பண்ணுவாரு? வேதனைப்படுத்துவாருங்களா? அப்பன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு மாறாக, மத்த 2 ஊழியக்காரங்களுக்கு என்ன சொன்னாரு? நல்லது. வெல் டன்.
உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரர்களே, எஜமானுடைய சந்தோஷங்கள் என்ன பண்ணுங்க? அந்த உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன், இந்த பேர் நல்லா இருக்கா? பொல்லாதவனும் சோம்பலுமான பிரயோஜனமற்ற ஊழியன், இது நல்லா இருக்கா? எந்த பேர் வாங்கலாம்? ஒரு தாளந்து இருந்தாலும் அந்த ஒரு தாளந்து சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா மத்த 2 பேருக்கு கிடைச்ச அதே ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? அதே ஒரு பேரு. சோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கும் கிடைக்கும். அந்த ஒரு பேர் நம்ம என்ன பண்ணணும்? வாங்குறவங்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஜீசஸ் நம்முடைய ஆண்டவர், எஜமான் நம்மள பார்த்து வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் இப்படின்ற பேரை வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். சோ தாளந்து அப்படின்ற ஒரு விஷயம் மாற்று இல்ல. மாறாக நம்ம கையில என்ன இருக்கோ அத கண்டுபிடிச்சு சரியாக பயன்படுத்துறதுக்கான வழிகளை நம்ம தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்மள கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த எல்லா வேலைகளும் என்ன பண்ணும்? நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தோட இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.